தொங்கல் இருந்திருக்கும் தண்ணி. இப்போ தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் எல்லாம் பெரியணும் அங்கால புள்ளையெல்லாம் இஞ்சி பண்ணிட முடியும். பாருங்க இந்த பூவை பாருங்க, சூரியன் ரங்க பூ கொஞ்சத்தால மணல். ஆனால் தண்ணி மக்களே பாருங்க மேலேயே என்ன சொன்ன மக்களே தண்ணி கிட்ட வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் மக்களே தண்ணி டக்குன்னு வந்துட்டு இங்க வேற கரைக்கு வருது. பீச்சை பாக்குறதா வந்து நிக்கிறா பாச ஓடி வாங்க பீச்சை பாருங்க. இந்த தொங்கல் மட்டும் கரை வேற பாருங்க. நான் சொன்னேன் பாருங்க கண்ணெல்லாம் கிளங்கி போச்சு காத்துக்கு. கண்ணு சுனாமி வரவனுக்கு மேலே எப்படி இருக்கும். சூரியனை பாக்குறதுக்காக போறேன். சூரியன் 2 டைம்ல வந்து 3 நாளும் வேலை லீவு ஹாலிடே தானே. அவ்வளோ கூட உண்மையில வந்து இந்த இடத்துக்கு நாங்கள் வந்து ஹாய் வணக்கம் மக்களே, நீங்கள் எப்படி எல்லோரும் சோமா இருக்கிறீங்களா மக்களே? நான் நல்ல சோமா இருக்கிறேன். நீங்கள் மேலேயும் எல்லோரும் ஹாப்பியாக சந்தோஷமா இருக்கணும் மக்களே. நான் இப்போ இங்கே நிற்கிறேன் சொன்னால் வேல்ஸ்லாம் நிற்கிறேன் மக்களே. வேல்ஸில் இப்போ பின்னிறம் வந்து 7:30 ஆச்சு. பகலையெல்லாம் நாங்கள் போய் இடங்கள்லாம் பார்த்து முதல் வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் போட்டிருப்பேன். அந்த வீடியோவில் எப்படி இடம் முடிச்சு நல்ல சூப்பர் இடம் பார்க்க நீங்கள் வந்து நீங்கள் போய் பாருங்க இந்த யூடியூப் சேனலில். நான் இப்போ வேல்ஸ்லாம் நிற்கிறேன் பாருங்க. இந்த கரவேன் இடத்துல நிற்கிறேன். இந்த கரவேன் வந்து நாங்கள் புக் பண்ணி நிற்கிறோம். இந்த வீடியோ பார்க்காத நீங்களே புதுசாக பார்க்குற தான் இதை சொல்கிறேன் திருப்பி. நான் கரவேன் புக் பண்ணி 3 days இங்கே நிற்கிறோம். இதுதான் இந்த இடத்தின் பேர். இந்த புக் பண்ணுற ஆன்லைனில் இதை வந்து நீங்கள் இந்த ஆன்லைனில் புக் பண்ணி போட்டு வந்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துக்கு நீங்கள் வரலாம். சீப்பாக இருக்குது. நீங்கள் ஏர்லியாக புக் பண்ணணும்னு சொன்னால் 2-3 மந்த்துக்கு முதல் புக் பண்ணிங்கன்னா 269. நான் லேட்டாக புக் பண்ண முடியாது, எனக்கு 469 தான் வந்தது. நீங்கள் ஏர்லியாக புக் பண்ணணும் இந்த இடத்துக்கு வரணும்னு சொன்னால். உண்மையில் வந்து இப்போ என்ன நீங்கள் வீடியோவில் பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால் நான் இப்போ இதுக்கு நான் சுற்றி பார்க்க போகிறோம், என்னென்ன இடங்கள் பார்க்க போகிறோம்னு சொல்லி உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். அதான் பார்க்குறதுக்காக ரெடி ஆகி கொண்டு இருக்கிறோம். போய்கொண்டிருக்கேன். மெப்பெல்லாம் பார்த்து போகணும். இதுக்குள்ள வந்து 4000 கரவேன் நிற்கிது. கரவேன் வீடு வந்து 4000 இருக்குது மக்களே. 4000 கரவேன் வீடு இருக்குது. அதை சுற்றி பார்க்குறோன்னா கரையிறன் சொல்லி நாங்கள் அதையும் கொஞ்சத்தையும் சுற்றி காட்டி உங்களுக்கு இங்கே பீச் எல்லாம் இருக்கோம், அதையும் போய் பார்க்க போகிறோம். அதான் உங்களுக்கு வீடியோவை காட்ட போகிறேன். மற்றது வந்து முதல் போட்ட வீடியோவை பாருங்க மக்களே, பார்க்காத நீங்களே தட்டி பாருங்க. ஓகே மக்களே, வீடியோக்கு போகும்போது யாராவது இந்த வீடியோ புதுசாக பார்த்து கொண்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை தட்டினீங்கன்னு சொன்னால் நான் போகிற வீடியோ உங்களோட தேடி வரும். எனக்கு ஒரு சப்போர்ட்டிங்காக இருக்கும் மக்களே. அந்த வீடியோ பார்க்குறீங்களே லைக் பண்ணி போட்டு அப்படியே பார்த்து கொண்டு இருங்க மக்களே. வாங்க அப்படியே வீடியோக்குள் போகலாம். நிறைய வீடு மக்களே பாருங்க. கரவான் வீடு வந்து நிறைய வீடு. இதுக்கால இப்போ நாங்கள் பீச்சுக்கு போய்க்கு நிற்கிறோம். நல்லா இருக்குமா சூரியனை பார்க்குறதுக்காக போகிறோம். சூரியன் 2 டைமில் வந்து மறைகிறத பார்க்கலாம். அதையும் பார்த்துக்கொண்டு உங்களை காட்டுறேன். இப்படியே ஓப்பனும் இதுக்கால வாங்க மக்களே. நிறைய வீடு வாங்க இப்படியே போவோம் மக்களே. என்ன நமக்கு நிறைய அதாங்க 4000 கிரவான் இருக்குன்னே பாருங்க. எவ்வளோ வீடு. உண்மையில வந்து இந்த இடத்துக்கு நாங்கள் வந்து நிற்க நல்ல சந்தோஷமாக இருக்கு. உண்மையில நல்லா இருக்கு. உண்மையில 3 நாளும் வேலை லீவு ஹாலிடே தானே. உண்மையில வேலை செய்யும்போது சரியாக இதாக இருக்கும். நான் ஹாலிடே வந்தால் இன்னும் அதை விட சந்தோஷம் உண்மையில இல்லையே. நல்ல ஹாலிடே வந்தால் நல்ல சந்தோஷமாக இருக்கும். 3 நாளும் வேலை இல்லை, சந்தோஷமாக ஜாலியாக இன்னொன்று வேலையை போக தான் தெரியும். இனி நாங்கள் வந்த காசெல்லாம் சொல்லி வேலையை போய் உழைச்சி இனி வீட்டில் கட்ட வேண்டியதான். அதான் இஞ்சதில்லை தெரியும் தானே மக்களே. இனி வந்து வேலைக்கு போகணும் பாருங்க மக்களே. என்னென்னு சொன்னால் இங்கே வந்து நாங்கள் உண்மையில வந்து ரசான லைவ் வந்து இங்கே ஹாட்டான லைவ் தானே தெரியும் தானே மக்களே. நீங்கள் இவ்வளோ நாள் இருக்கிறீங்களே. இப்போ வந்து மனதுக்கு திருப்திக்கும் மண்டைக்கு ரிலாக்ஸுக்கும் தான் நாங்கள் இப்படி ஹாலிடேயில் வந்து சந்தோஷம் என்ஜாய் பண்ணுறோம் மக்களே. பாருங்க கொஞ்சம் வீட்டை பாருங்க இப்படி வீடுகள் பார்த்தீங்களா. அந்த மாதிரி நிறைய வீடுகள் பாருங்க மக்களே. 4000 வீடுன்றா சொல்ல ஆகணும். எவ்வளோ வீடுகள் அங்கே வந்து நிற்கணும். இப்போ வந்து 8 மணிக்கு பிறகு சூரியன் வந்து அங்கே போகுது. அப்போ அதையும் பாட்டெல்லாம் பீச்சு நல்லா இருக்கும். மெல்லியோட சேர்ந்து சூப்பராக இருக்கும். எல்லாம் லொக்கேஷன் நாங்கள் பார்த்து தான் புக் பண்ணினோம் என்னென்ன கிட்ட இருக்குன்னு சொல்லி. அப்போ எங்களுக்கு எல்லாத்தையும் கிட்ட பார்க்கக்கூடிய மாதிரி 20 minutes ½ hourக்குள்ளே பார்க்கக்கூடிய மாதிரி தான் நாங்கள் செய்யறோம். இது வந்து இப்போ நாங்கள் நிற்கிற கரவான் ஏரியாவுக்கு வந்து சுற்றி அதுக்குள்ளே பீச்சு பக்கத்துலாம் போட்டிருக்காங்க. அப்போ அதை நான் உங்களுக்கு காட்டுற முடியும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காமல். வாங்க அப்படியே போய் பார்ப்போம். இன்னைக்கு நடந்து வரையும் நோண்டியாக பாருங்க. வீடு வந்து கொஞ்சம் விலை கூட வீடு. என்னென்னு சொன்னால் இதுவரையெல்லாம் புக் பண்ணி நாங்கள் இருக்கலாம் தானே. எங்களுக்கு பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்கள் புக் பண்ணலாம். இதே பாருங்க பெரிய வீடு. இது வந்து ஒரு
நான் 2-3 ஃபேமிலி இருக்கலாம். நீங்கள் அப்படி நீங்கள் 2-3 ஃபேமிலி வந்து புக் பண்ணி இருக்கணும்னா அப்படியான வீடு எடுத்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் எல்லோரும் சேவ் பண்ணி இருக்கக்கூடிய மாதிரி சான்ஸ் இருக்குது. உங்களோட சொந்தம் பந்தங்களோட வாங்கும் வந்தீங்கன்னு சொன்னால் வடிவா ஜாலியாக என்ஜாய் பண்ணி போட்டு போகலாம். என்ஜாய் பண்ணுறோம். உண்மையை நாங்கள் வந்து மாடு மாதிரி உழைக்கிறோம் மக்களே. வெளிநாட்டில் எங்களோட லைவை நாங்கள் பார்க்கத்தானே வேணும். ஊரில் இருக்கிற வாழ வைக்கிற விட நாங்களும் என்ஜாய் பண்ணணும். வாழ வைக்கத்தான் போகணும். ஊரில் இருக்கிறாங்களே கஷ்டப்பட்டாக்கள் உழைச்சி சொந்தம் பந்தம் பார்க்கத்தான் போகணும். நாங்களும் எங்களுடைய லைவை என்ஜாய் பண்ண தான் போகணும் மக்களே. வேறுங்க இங்கே வேறுங்க. ஆனால் எங்களை விட ஊரில் இருக்கிறாங்க வடிவாக என்ஜாய் பண்ணிட்டோம். நாங்கள் கொஞ்சம் குறைவு என்ஜாய் பண்ணுறது. ஊரில் இருக்கிறாங்க என்ஜாய் பண்ணுறோம். அதே மாதிரி நாங்களும் இங்கே என்ஜாய் பண்ணணும் மக்கள். வேறு இங்கே வந்து இதெல்லாம் விலை கூடின வீடு. வேறு கார் பார்க்கெல்லாம் வந்து வசதி அந்த மாதிரி வந்து ஆக்கள் வந்து வசதியாக தங்கி போட்டு போயிடும். வேறு எல்லாமே இருக்குது. உண்மையில் தொடர்ந்து பாருங்க. இந்த வீடியோ நான் காட்டிக்கொண்டிருப்பேன் ஹோட்டல் நிக் டைம். இந்த வீடியோவில் வந்து நிறைய சமையல் வீடியோ வரும், வெளியில் போகிற வீடியோ வரும், வெளியில் ஹோலிடே போகிற டைமில் வரும். சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்க மக்கள். அப்படி மணலை பாருங்க. இந்த பீச்சுக்கு தான் போக போகிறோம். உள்ளுக்கு போய் பார்ப்போம் மணல்லாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பாருங்க இந்த பூவை பாருங்க. பெருங்காடம் வந்துருக்கலாம் குமாரி. பூவை பாருங்க. அப்படியே போகிறோம் பீச்சுக்கு. நல்ல லொக்கேஷன் இது பாருங்க. அப்படி இருக்கண்டு லைட்டாக குளிர்ந்து 80 இடம் வந்திருக்கோம். வெயில் வந்தாலும் ஒரு காற்று ஒன்று அடிக்கும். யூகேல வந்து இப்படித்தான். யூகே வெதரை நம்ப முடியாது. இங்கே பாருங்க இந்த லொக்கேஷன் எப்படி இருக்குன்னு. மை காட் அந்த மாதிரி இருக்கு பீச். இங்கே பாருங்க சனங்கள் எல்லாம் மிப்பான் வெறியணும். பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. நல்லா இருக்குண்ணே லொக்கேஷன். இங்கே பாருங்க மணல் பீச் பாருங்க மக்களே. இந்த அளவுமா நல்லா இருக்குண்ணே. அவங்க பாருங்க மக்களே. பாருங்க இந்த கரைவான் வீடுகளை பார்த்தீங்களா இங்கே இருக்கு. அவங்க மேலேயே பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. மேலே இந்த சூரியன் வந்து கொஞ்சம் ரங்க போகுது. ரங்க பார்க்கலாம். பாருங்க இஞ்சி பாவிக்கும் கொண்டு வந்து நாங்கள் போடலாம். உங்களே போகிறீங்களே. நான் இங்கே வர அங்கே போயினேன். பாருங்க இந்த தொங்கல் மட்டும் கிரவேன் தான் பாருங்க. நான் சொன்னேன் 4000 கிரவேன் இருக்குன்னு சொல்லி வீடுகள். பார்த்தீங்களா இங்கே ஃபுல்லாக தான் என்ன நம்ம இது 2 பார்க்கத்தான் உயரத்தில் 2 பார்க்கத்தான் தெரியுது. கிரவேன் இங்கே ஓடப்பட்டு நிற்கணும். எங்களோட வீடு அங்கேயே எங்களோட நடு மிடில் இடக்க நாங்கள் இருந்த வீடு. பாருங்க இப்படி இருக்குன்னு பாருங்க மக்களே. உண்மையிலே நல்லா இருக்குது பாருங்க. இஞ்சி லொக்கேஷனை பார்த்தீங்களா அப்படி இடத்த பாருங்க எப்படி இருக்குண்டு பாருங்க மக்களே. அங்கே போகும் தண்ணி வத்திட்டு தான் இல்லை. மேலே காத்தடிக்குது. சூரியன் இஞ்சான் பெருமை ரங்கேக்கம் பார்க்கணும். பட்டம் இல்லாம ஏற்றுறாங்க. சும்மா இதுதான் பீச் தானே. ஆறு இல்லை பீச். பீச் தானே உங்களோட கடல். அவங்க தொங்கல் போட்டு தண்ணி வத்தி போட்டு அங்கே போகலாம். கொஞ்சம் லேட்டாக வந்தீங்கன்னா தண்ணி இஞ்சி வரும். அந்த பீச் இந்த தண்ணி வரும் அந்த அவட மட்டும். நல்லா இருக்கு. எப்படி வீடு எடுத்துருக்கலாம். 2-3 ஃபேமிலிக்கு இது ஓகேண்ணா. இந்த வீடு நல்ல வீடு. வாங்கினா போச்சு பாருங்க. இப்படி நல்லா இருக்கு பாருங்க. இந்த இடத்த பாருங்க. இப்படி இடத்த பாருங்க இப்படி இருக்கு மக்களே. குளிருது. இது வந்து மணல் பீச் தான் ஃபுல்லாக பாருங்க. இந்த கிடங்கெல்லாம் மட்டும் ஃபுல்லு மணல் தான். ஆனால் தண்ணி கொஞ்சம் லேட்டான பின்னி இங்கே வந்துடும். வேனுக்கு என்ன சாப்பாடு வந்து வைக்கிறான் அவனோட. உங்க அதில் நிற்குது. இங்க சூரியனை ரங்க போதானே. நல்லா இருக்கு. வேலாமா நல்லா இருக்கும். பயமாகுது. இங்க பாருங்க. இந்த இடத்த பாருங்க. இந்த இடத்த பாருங்க எப்படி இருக்குண்டு. நல்லா இருக்கு. குளிருது. நல்லா இல்லை. ஜம்பரம் வந்து நல்லதா போச்சு என்ன. நீங்க கொஞ்சம் நடந்து வாரா. என்ன குளிருது. என்ன குளிர்ன்னு நினைக்கிறீங்களே. நல்லா இருக்கு. இங்க கிடந்து இருந்து என்னுடைய மனைவி நடந்து வாரா பீச்சை பாக்குறதுக்காக. பாருங்க மக்களே பீச்சை பாக்குறதுக்காக வந்து நிக்கிறா. பாசம் ஓடி வாங்க பீச்சை பாக்குறதுக்கு. வேற ஹாப்பியாக மாதிரி வந்த ஹாப்பி தானே. சந்தோஷம் தானே. அங்கே பாருங்க நல்லா இருக்கும். நிலத்தை பாருங்க எப்படி இருக்குண்டு. அது கொஞ்சம் தர தண்ணி இஞ்சி வந்துடும்.
பாருங்க அப்படியே போ. சமக்குளிர் உள்ளது. சுனாமி வரவனுக்கு மேலே எப்படி இருக்கும்? என்னென்ன ஓடுவீங்களா? நான் பறந்துடுவேன் உங்களை விட்டுட்டு. அப்படியே வாங்க, அப்படியே போ. வயல போய் விளையாடலாங்க. ஏதாவது இங்க பாருங்க, இப்படி மேலையெல்லாம் அங்கே இருக்கு பாருங்க. சூம் பண்ணி காட்டுறவங்க பாத்தீங்க. அதுமாரி தான் கிடக்கு பிரான்ஸ். அதுமாரி தான். அதுமாரி தான் கிடக்கு பாருங்க. எப்படி இருக்குண்டு இந்த இடத்த பாருங்க. உங்களை பார்க்க எப்படி இருக்கு? நல்லா அழகா இருக்கு. ஆனால் காற்று அடிக்குது. ரசிக்கலாம்னா காற்று ரசிக்கக்கூடிய மாதிரி தான் இருக்கு. ஆனால் குளிருது. சூரியன் ரங்க போகுது கொஞ்சத்தால. தெரிஞ்சுதான் உங்க மாதிரி ஜம்பரம் வளர்ந்துறேன் பாருங்க. சரியா குளிர் தானே? சரியா குளிர். நானும் சோர்ஸ் வந்துட்டேன். பயங்கர குளிர் மக்களே. காற்று அடிச்சு வந்துருக்கு. மத்தியானம் முடிச்சு நான் குளிர். இப்போ 8 மணி ஆச்சு. 7:45. நாங்கள் 7:45 ஆச்சுண்ணா. 7:45 ஆகுது. 8 மணி ஆக போகுது. சரியான குளிர் மக்களே. உண்மையிலே அது குளிராண்டாலும் ஒரு சந்தோஷம் தான். மேனதுக்கு குளிர்ச்சியாக இருக்கு, சந்தோஷமாக இருக்கு. இப்படி நாங்கள் கண்ணெல்லாம் கிளங்கி போச்சு காத்துக்கு. கண்ணெல்லாம் கிளங்கி போச்சு. மேலே கண்ணெல்லாம் சரியா கிளங்கி போச்சு. அது ஓகே, கழுவாங்க. இந்த சேரு தானே ஃபுல்லா. எனி சேரு தான். என்னென்னு சொன்ன மக்களே, பார்க்காத நீங்களே வாங்க இந்த இடத்துக்கு வந்து ஒரு இடத்தை பாருங்க. சந்தோஷமா என்ஜாய் பண்ணுங்க. லைவ்ல தான் நமக்கு பிள்ளையோட ஃபேமிலியாக என்ஜாய் பண்ணுற ஒரு சந்தோஷம். அதை விட சந்தோஷம் உலகத்திலே இல்லை. பாருங்க எப்படி இருக்குன்னு இங்கே பாருங்க. இந்த இடத்த பாருங்க எப்படி அழகா இருக்குன்னு பாருங்க. இங்கே பாருங்க, உங்களை வடியாக காட்டுறேன் பாருங்க மக்களே. நல்லா இருக்கு பாருங்க. இங்கே பார்த்தீங்களா எப்படி இருக்குண்டு பாருங்க. இங்கே பாருங்க, சரியான தூரத்துல கடல் இருக்கு பாருங்க. அங்க அந்த தூரத்துல கடல் இருக்கு. நாங்கள் அங்க போகணும் நடந்து. அவ்வளோ தூரத்துல இருக்கு கடல். வாங்க அப்படி பார்ப்போம். நடந்து போவோம். எல்லாத்தையும் காட்டுறேன். முதல் வீடியோ மறக்காம தட்டி பாருங்க. முதல் வீடியோல நிறைய போட்டிருக்கேன். 2 வீடியோ போட்டிருக்க முடியாது பாருங்க. 2 வீடியோ நமக்கு லொக்கேஷன் முடியாது காட்டுறேன். இடத்து பாருங்க. இங்கே பாருங்க, மக்கள் எல்லாம் மெரியினம். அங்கால நாங்கள் அங்கிருந்து வந்துட்டு தூரம் பாருங்க மக்களே. சரியான தூரத்துலேருந்து வந்துடுறாங்க. நல்லா இருக்கு, நல்லா இருக்கும். மேலே கடல் கிட்ட வந்துட்டேன் பாருங்க. வத்தி கடல் தொங்கலுக்கு போட்டுது. கொஞ்சம் லேட்டாக இங்கே வந்துடும். அவரை மட்டும் போகலாம். அங்க மட்டும் போகலாம். அங்க மாதிரி சூம் பண்ணி காட்டுவோம். இங்க இப்ப நல்லா வரையா இருக்கும். நல்லா இருக்கு. இது வந்து போட்டோ எடுக்க சூப்பரா இருக்கும். பாருங்க, போட்டோ சொன்ன மக்களே, தண்ணி கிட்ட வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தண்ணி இங்கே வந்துடும் நினைக்கிறேன். அதுக்குள்ள பார்த்துட்டு போகிறோம். பாருங்க, சூரியன் மெதுவாக ரங்குது. இப்போ தண்ணி கொஞ்சம் வரும். கொஞ்சம் இதில் மூடி இருக்குமே. அதுக்குள்ள உள்ள வழியில் போகணும். பாருங்க தண்ணியை பாருங்க எப்படி இருக்குண்டு. நல்ல வடியாக இருக்கு. பார்த்தீங்க இடம் காற்று தான் அடிச்சுட்டு இருக்கு. அந்த மாதிரி வேற வேக்கு வச்சது. வேக்கு வந்து மூட போகுது தண்ணியில. உங்க வேக்கு ஆட்டி மிளகு எடுத்து விடுவோம். ஜெயஸ் அந்த வேக்கு எடுத்து விடுவோம். மிளகு சரியில்லை. தண்ணிக்கு ஓட்டி ஜெயஸ் அது வேக்கு எடுத்து வைக்கும். வழியில எடுத்து விடுவோம். இந்த லேட்டா தான் ஜனங்கள் வந்து நிற்கிறேன். அவங்கள மேல பிரான்ஸ் மாதிரி தான். அது மாதிரி தான் புள்ளியில என்ஜாய் பண்ணிட முடியும். அதுக்கு தான் சரியான ஹேப்பி. எங்களை விட நல்லா இருக்கும். இந்த இதுல போட்டோ எடுக்க சூப்பரா இருக்கும். மாதிரி யாருங்க மக்களே, தண்ணி டக்குன்னு வந்துட்டு இங்க வேற கரைக்கு வருது. டக்குன்னு தண்ணி பாத்தீங்களா? டக்குன்னு வந்துட்டு சார் டக்குன்னு மூடு வேற சொன்ன மாதிரி வேற. சூரியன் ரங்கு மெதுவா எல்லாரும் போட்டோ தான் அடிக்கிறேன் பாருங்க. நம்ம மக்களே பாருங்க, மேலேயே கடல் மேலை எல்லாம் எப்படி இருக்குன்னு காட்டுறவங்க சுத்தி பாருங்க. ஆனா தண்ணி ஃபுல்லா வந்தா இன்னும் நல்லா அழகா இருக்கும் பாருங்க. டக்குன்னு வந்துட்டு தண்ணி பாத்தீங்களா? அப்படி மக்களே டக்குன்னு வந்துட்டு தண்ணி.
டக்குண்டு ஃபுல்லாக வந்துட்டு பார்த்தீங்களா சொன்னதானே டக்குண்டு தண்ணி வந்துருக்கோண்டு. பார்த்தீங்கன்னு சொன்ன மக்களே செம குளிர் மக்களே, ஏன்னா காத்தடிக்க குளிருது. லேட்டாக போச்சு தானே, கொஞ்சம் ஏர்லியாக வந்துருந்தா நல்ல வெயில் இருந்திருக்கும். கடல் வந்து தொங்கல் இருந்திருக்கும் தண்ணி. இப்போ தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இருக்கு இஞ்சால. நாங்கள் இப்போ திரும்பி வீட்டுக்கு போகிறோம். அங்கே காட்டுறேன். நேரம் 8 மணிக்கு மேலே ஆச்சு. போகிறோம். இப்போ இதுக்குள்ள இந்த கரவானுக்கு இதுக்குள்ள சாணம் தான் ஃபுல்லாக இந்த இடத்துக்கு வந்திருக்கு. நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி வந்திருக்கு. அங்கே எல்லாம் பாட்டெல்லாம் போட்டிருக்காங்க, ஆடுறாங்க. எடுங்க ஓடியா. உண்மை நல்லா இருக்கு. என்ன குமாரி போட்டு ஓடலாம், நாங்கள் காசு கட்டி ஓடுறோன்னா ஓடலாம். கேபிள் ஓடுறோம் இருக்குங்க. அது நாளைக்கு போய் பார்க்கலாம். டைம் இருந்தால் அதே மாதிரி பார்ப்போம். நாளைக்கு டைம் இருக்குது, இதில் பார்ப்போம். நீங்கள் சொன்னால் இது காசு கட்டி நாங்கள் பறக்கலாம். பாருங்க மேலே பறக்குறாங்க பாருங்க, எல்லாமே இருக்குது. காசு கட்டி இது கொஞ்சம் காசு கட்டி போகணும். நான் பயம் எனக்கு ஏற மாட்டேன். நான் பாருங்க போகிறாங்க பாருங்க, பார்த்தீங்களா அப்படியே பெரிய பெரிய வீடுகள் இந்தியாவில் எங்கே பார்த்தாலும் கிரவேனை தான் கிடையாது இந்த ஏரியா ஃபுல்லாக. 4000 மட்டும் சொல்ல ஆகணும். 4000 கிரவேனண்டா. மக்களே இப்போ பீச்சில் இருந்து வீட்டை வந்துட்டோம். கிரவேனக்கிட்ட வந்துட்டோம். என்னென்னு சொன்னால் கொஞ்சம் குளிர் அடிக்க வலுக்கிட்டுது, காற்று தானே. தண்ணியும் வந்து இந்தியாவில் விர வலுக்கிட்டுது. இதான் எங்களோட கிரவேன், நாங்கள் தங்குற வீடு. இதான் எங்களோட வீட்டின் நம்பர் 13. இல்லைன்னு சொல்லி நான் 13 நம்பர் சரியில்லைன்னு சொல்லி நாங்கள் 13 எடுத்துருக்கிறோம். சில பேர் சொல்கிற 13 கூடாதுன்னு சொல்லி நாங்கள் 13 எடுத்துருக்கோம். வந்து கார் பார்க் பண்ணக்கூடிய வசதி என்னென்னு சொன்னால் இங்கெல்லாம் கார் எல்லாம் வசதியாக விடலாம். என்னன்னு சொன்னால் பக்கத்துலேயே விடலாம், வீட்டு பக்கத்துலேயே வசதியாக இருக்கும், ஒரு பிரச்சனையும் இல்லை அந்த மாதிரி. ஆனால் நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஏர்லியாக புக் பண்ணினா காசு குறைய, லேட்டாக புக் பண்ணால் காசு கூட. ஷார்ட் டைமில் நீங்கள் புக் பண்ணிங்கன்னு சொன்னால் காசு கூட. சொன்ன மக்களே இந்த இடத்துக்கு வாங்கோ, வந்து என்ஜாய் பண்ணுங்க சந்தோஷமாக. நீங்கள் பிடிச்சிருந்தா உண்மையிலே வந்து பாருங்க அந்த இடத்த. கூட தெரிஞ்சிருந்தேன் அஜோக்கில் இருக்கிறவங்களுக்கு. ஓகே மக்கள், இதோட இந்த வீடியோ பிடிக்க போகிறேன். என்ன சொன்னால் நாங்கள் விடிய காலை மத்தியானம் போய் ஒரு இடத்துக்கு போனாங்க. அந்த வீடியோ முதல் போட்டுறான். அதை பார்த்துருப்பீங்களே, இந்த தொடர்ந்து வீடியோ பார்க்குறீங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னு தெரிஞ்சிருக்கும், பார்த்துருப்பீங்க. இது வந்து நாங்கள் ஈவினிங் 7 மணிக்குள்ள தான் போனாங்க இந்த பீச்சு பார்க்கறதுக்காக. இது வந்து சரியாக டயர்ட் ஆகிடுது. என்னென்ன ஒரே 2 வீடியோ எடுத்தது, டயர்டு எல்லா இடம் போய் பார்த்தது டயர்ட் ஆகிட்டு. நீங்கள் நாளைக்கு தான் மிச்சம் போய் பார்க்க போகிறோம். நாளைக்கு என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி அடுத்த வீடியோவில் வரும். ஓகே மக்களே, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிவிடுங்க மக்களே. மீண்டும் ஒரு அடுத்த காணொளி சந்திப்போம். பாய் பாய்.